ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4ஓட கட் ஆஃப் மார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தது, எவ்வளோ ரேங்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆவீங்க. உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ இருக்கணும், உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரேங்க் இருக்கணும், ஓவரால் ரேங்க் எவ்வளோ இருக்கணும், விஏஓ ஜேஏ அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் தேவை, பாஸ் மார்க் எவ்வளவு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்போ நடக்கும், அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் தரவரிசை பட்டியல் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்களுடைய மார்க்கையும் உங்களுடைய கம்யூனல் ரேங்கையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது, ஏன்னா கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னுடைய மார்க் இவ்வளவு, என்னுடைய மார்க்குக்கு கிடைக்குமா, என்னோட கேட்டகரியில் என்னுடைய கம்யூனிட்டி வைஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஏஓ ஜேஏ டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆவீங்க, எவ்வளோ மார்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் சிவி கவுன்சிலிங்ஸ் வர போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஓவரால் ரேங்க் அப்படின்றது எவ்வளோ முக்கியமோ அதே சமயம் நம்மளுடைய கம்யூனல் ரேங்க் அப்படின்றது முக்கியம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய கம்யூனல் ரேங்க் என்ன அப்படின்னு. ஆனால் ஒரு போஸ்டிங்க்கு உங்களுடைய ரேங்க் போதுமா, இந்த ரேங்கை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் செலக்ட் ஆவீங்களா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி என்னோட கம்யூனல் ரேங்க் இவ்வளவு. ஸோ உங்களோட மார்க் ஓகே, ஆனால் மார்க்கையும் தாண்டி கம்யூனல் ரேங்க்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் விஏஓ ஜேஏ டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓவரால் ரேங்க்கும் சொல்கிறேன், அதே சமயம் கம்யூனல் ரேங்க்கும் சொல்கிறேன். ஓவரால் ரேங்கை பொறுத்தவரை ஜென்ரல் கேட்டகரி 700லேருந்து 800க்குள்ளே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். இதே பிசியாக இருந்தால் 1000 ரேங்க் ஒரு 619 620 630 ஓவரால் ரேங்க் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வேலை வாங்கிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாலே வேலை வாங்கிடலாம். எம்பிசியை பொறுத்தளவில் 800 470லேருந்து 800க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வாங்கியிருந்தாலுமே கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் கிடைக்கும். அதே சமயம் பிசிஎம்மை பொறுத்தளவில் நம்ம 80லேருந்து 150, இப்போ 150 அப்படின்னா 130லேருந்து 150க்குள்ளே கூட நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வர போகலாம், இல்லை கவுன்சிலிங்ஸ் வர போயிட்டு கூட கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நீங்கள் 130க்குள்ளே எடுத்துருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கிடைச்சிரும். அதே போல் எஸ்சியை பொறுத்தளவில் 450லேருந்து 600க்குள்ளே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களுக்கு இந்த தடவை கிடைச்சிடும். அதே சமயம் எஸ்சியை பொறுத்தளவில் 80லேருந்து 130 ரேங்க்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. எஸ்டியை பொறுத்தளவில் 50லேருந்து 120 ரேங்க்குள்ளே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1:5 அப்படின்ற முறையில் தான் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு 4000லேருந்து 5000 வேக்கன்சிஸ் வர பிஃபோர் சிவி செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கும் இந்த ரேங்க் லிஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம்
கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோடைப்பிஸை பொறுத்தளவில் ஜென்ரல் வந்து 168 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக கிடைக்கும். இதே பிசியாக இருந்தால் 120 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். இதே பிசிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 30 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்பிசியை பொறுத்தளவில் 90 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே கிடைக்கும். ஸோ இதில் உள் ஒதுக்கீடெல்லாம் வந்து நிறைய இருக்குது. நம்ம அதை பற்றி டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் அப்படின்னா ஜென்ரல் விமெனும் சேருவாங்க, மென்னும் சேருவாங்க. இதில் வந்து ப்ரையாரிட்டி உள்ளவங்க இருக்காங்க, ப்ரையாரிட்டி இல்லாதவங்க, பிஎஸ்டிஎம் எல்லாமே வந்து இது உள்ளேயே வந்து அடங்கிடும். பிசிஎம்மாக பொறுத்தாலும் சரி, பிசியாக பொறுத்த எல்லாத்துலேயுமே ப்ரையாரிட்டி 1, ப்ரையாரிட்டி 2 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ 1 by 1 நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பொறுத்தளவில் நமக்கு ஜென்ரலாக நான் வந்து சொல்லுறது ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். இதில் வந்து உள்ளே வந்து விமன் அண்ட் மென்னு, அப்புறம் பிஎஸ்டிஎம், அப்புறம் ப்ரையாரிட்டி 1, ப்ரையாரிட்டி 2 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நிறைய அடங்கியிருக்கு. ஸோ இதற்கு அப்புறமா எஸ்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு 70 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாலே கிடச்சிரும். எஸ்சிஏ அருந்ததியினர் இவங்களை பொறுத்தளவில் நீங்கள் 25 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாலே கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ 25 அப்படின்றது உங்களுக்கு ஒரு 30 மார்க்காக கூட உங்களுக்கு கூடலாம். அதற்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ எஸ்டியை பொறுத்தளவில் ஒரு 10 ரேங்க்குள்ளேயானா இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து வேலை வாங்கிடலாம். இல்லை 10லேருந்து 15 அப்படின்ற இப்போ கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டை பொறுத்தளவில் ஒரு 600 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க ஓவராலாக அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து கிடைச்சிரும். ஜென்ரல் கேட்டகரியை சொல்கிறேன். இதில் மென்னும் இருக்காங்க, விமெனும் இருக்கிறாங்க. பிசியை பொறுத்தளவில் 390 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ பிசிஎம்மை பொறுத்தளவில் 60 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாலே வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் எம்பிசியை பொறுத்தளவில் 290 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாலே கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எம்பிசி பிசி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை உள் ஒதுக்கீடு வந்து நிறையா இருக்குது. பிஎஸ்டிஎம் அப்படிங்கும் போதெல்லாம் வந்து இதிலேருந்து ரேங்க் வந்து கொஞ்சம் இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாலே வந்து ஈஸியாக பிஎஸ்டிஎம் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறமா எஸ்சியை பொறுத்தவரை 220 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எஸ்சிஏ பொறுத்தளவில் 50 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். எஸ்டியை பொறுத்தளவில் 20 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.